இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் சீசன் யுவராஜ் ஃபேன்ஸுக்கு ஒரு முக்கியமான சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் அவர்கள் முதன் முறையாக மும்பை டீமுக்காக களமிறங்க போகிறாரு. அதுலேயும் அவரோட நீண்டகால நண்பராக இருக்கக்கூடிய ரோஹித் கூட சேர்ந்து விளையாட போகிறாரு. ரோஹித் சர்மா அவர்களும் யுவராஜ் சிங்க்கு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் யுவராஜ் சிங் அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அதாவது வருத்தப்பட்டு கண் கலங்கியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியத்தில் யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர் கூட நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர்ஸும் ரொம்ப சூப்பராகவே ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் யுவராஜ் சிங் அவர்கள் கண் கலங்கியிருக்காராம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2011 இதே மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் இந்தியா உலகக்கோப்பையை வாங்கியிருப்பாங்க. அப்போ தோனி தலைமையிலான இந்திய அணி வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு யுவராஜோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா யுவராஜ் சிங் வேர்ல்டு கப்பை கையில் வச்சு கண் கலங்கி அழுதிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இப்போ எனக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் யுவராஜ் சிங் இப்போ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நடக்க போகிற ஐபிஎல் சீசன் அவருக்கு ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான காரணம், யுவராஜ் சிங் அவர்களை எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுக்கல. 2வது கட்ட ஏலத்தில் தான் மும்பை இந்தியன்ஸ் டீம் அவரை ஏலத்தில் எடுத்து அவருக்கு ஒரு மறு வாழ்வு கொடுத்துருக்காங்க. அதை மீன் பண்ணி யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எனக்கான இடத்த நான் கண்டிப்பாக தக்க வச்சுப்பேன். இப்போ நடக்க போகிற ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக நான் வர்ணமாஸ் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும் யுவராஜ் சிங் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்காரு. மறுபடியும் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் யுவராஜ் சிங் 6-4 பறக்க விட போறாரு. அதுலேயும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக களமிறங்கி பறக்க விட போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் கண்டிப்பாக மும்பை தான் கப்பு வாங்கணும், அதை என் கையால் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் யுவராஜ் சிங் பேசியிருக்காரு. யுவராஜோட இப்படிப்பட்ட ஸ்பீச் அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஐபிஎல்ல ஒரு முக்கியமான டீம்ஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். ஆர்சிபி, டெல்லி, அப்புறம் பஞ்சாப், இந்த 3 டீமுமே இது வரைக்கும் கப்பே வாங்கலை. உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் நடந்தாலும் இந்த ஐபிஎலுக்கு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. இந்த 2 மாசமும் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழா தான். எல்லா சீசன்லையும் மும்பை அப்புறம் சிஎஸ்கே இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துட்டு வருது. அதே மாதிரி ஆர்சிபி, டெல்லி, அப்புறம் பஞ்சாப் இவங்களும் ஒவ்வொரு டைமும் கப்பை வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் கப்பை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் மேத்யூ ஹைடன் இந்த ஐபிஎல் சீசனில் எந்த 4 டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் மிச்சல் ஜான்சன் அப்புறம் கௌதம் கம்பீர் கூட மேத்யூ ஹைடன் கலந்துக்கிட்டாரு. அப்போ நடந்த டிஸ்கஷன்ஸில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற போகிற அணிகள் மும்பை இந்தியன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், சன்ரைசர்ஸ் அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இந்த 4 டீமில் ஏதாவது ஒரு டீம் தான் பிளே ஆஃப் போகும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீருக்கு அப்புறம் அவரோட கருத்தை தெரிவித்த ஹைடன் சிஎஸ்கே, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் சன்ரைசர்ஸ் இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த 2 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.